எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல ரொம்ப டேஸ்டியா இருக்கிற ஒரு சேமியா புட்டோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. இது நம்ம ஸ்டீமருக்குள்ள வச்சும் வேக வச்சு எடுத்துக்கலாம், புட்டு குழலுக்குள்ள போட்டு இதே மாதிரியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கு. எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 150 கிராம் அளவுக்கு சேமியா சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு தண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சேமியா இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, சேமியா அதிகமாக வெந்து போகக்கூடாது. கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் ஊற்றுறது, இடையில கலக்கி விடுறது, இதே மாதிரி பச்சை தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஃபுல்லாக போய் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட சில இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. 2 நேந்திரப்பழம். இது சின்னதாக இருக்குது, அதனால தான் 2 எடுத்துருக்கு. பெருசாக இருந்தால் 1 போதும். தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. நேந்திரப்பழம் இல்லை அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற பழம் சேர்க்கக்கூடாது. இதுக்கு நம்ம இன்னும் ஆவியில் வேக வைக்கும்போது நேந்திரப்பழமாக இருந்தால் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து கிடச்சிடும். வேறு ஏதாவது பழமாக இருந்துச்சுன்னா தண்ணி மாதிரி ஆகி போயிடும். அதனால நேந்திரப்பழமே சேர்த்துக்கோங்க. நேந்திரப்பழம் கிடைக்கல அப்படின்னா பழம் இல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்காமையும் வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற டைமில் தேவையான அளவுக்கு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுதான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே ஏலக்காய் பவுடரும் போட்டு மெதுவாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேமியா ஒரு 3/4 வாசி தான் வெந்திருக்கும். இல்லை இருந்தால் கரெக்டான அளவுக்கு வெந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஓவராக வெந்து போகலை, அது நீங்கள் நல்லா பார்த்து பண்ணிக்கோங்க. இல்லை இருந்தால் நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுற டைமில் சேமியா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி கட்டி கட்டியாக இருக்கும். அப்போ புட்டு மாதிரி இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, சேமியா மாதிரியும் தோணாது. இந்த ரெசிபி ரெடி பண்ணும்போது இது ஒன்று மட்டும்தான் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்டு ரைசின்ஸு நெய்யில் வறுத்தெடுத்து இதில் நான் சேர்த்துருக்கு. இந்த மாதிரி சேர்க்கும்போது நெய்யோட நல்ல ஒரு மணமும் கிடைக்கும். நெய் சேர்த்ததுனால சேமியா இன்னும் ஒட்டாமையும் இருக்கும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி உடனே ஸ்டீமரில் மாற்றிக்கோங்க. இது இப்போ நான் சர்க்கரை போட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்களும் இப்படி சர்க்கரை போட்டு தான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா வைக்கக்கூடாது. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே ஸ்டீமரில் மாற்றிக்கோங்க. இல்லை இருந்தால் கொஞ்சம் தண்ணி இறங்கிடும் சீக்கிரம். அந்த ஒரு தப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதில் சாப்பிடும்போது தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா போதும். ஸ்டீமரில் இல்லை இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற நேந்திரப்பழம் வெந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது, சூடோடே சாப்பிடன்ட்டு இல்லை, ஆறினதுக்கப்புறம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இதே சேமியா நம்ம புட்டு குழலுக்குள்ளே போட்டு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இதே மாதிரி இருக்கும். இது நம்ம வறுத்த சேமியா வச்சுட்டு செஞ்சது, அதுதான் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இந்த மாதிரி புட்டு குழலுக்குள்ளே தான் நீங்கள் செய்யற அப்படின்னா அமர்த்தக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக போட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த பழம் வேகிறதுக்கான டைம் தான். மற்றெல்லாம் புட்டு மாதிரியும் ஆவி வந்த உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 2 to 3 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் புட்டு குத்தி எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.